Hey my dears, welcome to our channel Vaishunithu Vlogs. இன்னைக்கு எங்க எல்லாரும் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கோம்னு பாக்குறீங்களா? அக்கா பொண்ணு அதித்திக்கு இன்னைக்கு செகண்ட் பர்த்டே. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க கேக் கட் பண்றதுக்கு. அப்புறம் வந்து திடீர்னு பிளானை சேஞ்ச் பண்ணி அம்மாவும் அப்பாவும் ஊர்ல தனியா இருப்பாங்க. அவங்க வந்து பேத்தியை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. சரி அதனால நம்ம அங்க போயிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸா போயிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. போகும்போதே நாங்கள் ஈவினிங் எங்களையும் கூட்டிகிட்டே போயிட்டாங்க. அப்புறம் டின்னரும் வாங்கிட்டே கிளம்பியாச்சு. போன உடனே அம்மாவுக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா நாங்கள் காரில் வரும்போது அம்மா எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க கால் பண்ணி. அப்போவும் நாங்கள் என்ன சொன்னோம், இல்லை நாங்கள் ஊரில் தான் இருக்கோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். அவங்ககிட்ட வரோன்றது சொல்லவே இல்லை நாங்கள். அதனால் ஷாக்கிங்காக இருந்துச்சு அவங்களுக்கு நாங்கள் திடீர்னு போய் நின்னது. அப்புறம் அப்பா வேலைக்கு போயிட்டு வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி அப்பா வந்ததுக்கு அப்புறமா கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பலூன் எல்லாம் ஊடி பலூன்லாம் கீழே அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட் செட்டிங் அப்புறம் மற்ற டெக்கரேஷன்ஸும் எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே அப்பாவும் வந்துட்டாங்க. உடனே வந்து பாப்பாவுக்கு கேப் அந்த இதெல்லாமே அக்கா வாங்கிட்டே வந்திருந்தாங்க. யாருமே அந்த கேப் போடவே இல்லை. வைஷாலி மட்டும்தான் அதை போட்டிருந்தா. தம்பி போட்டு விட்ட உடனே அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா வந்து 2-3 பேரும் சேர்ந்தே கேக் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வைஷாலியும் நேத்திரனும் சும்மா இருக்க மாட்டாங்க, பாப்பா மட்டும் கட் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்களையுமே கூட உட்கார வச்சாச்சு. அப்புறம் அதிகுட்டி வந்து கேக் கட் பண்ணிட்டு அவங்க தம்பிக்கு மட்டும் எடுத்து ஊட்டி விட்டாங்க. ஆனால் வந்து அக்காவுக்கு குடி அப்படின்னு சொன்னதுக்கு அக்காவுக்கு ஊட்டவே இல்லை வைஷாலிக்கு. அவள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணா. சரி அதுக்கப்புறமா என்ன பண்ணான்னா எடுத்து கையிலே கொடுத்துட்டா, இந்த கையிலே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வைஷாலி வந்து என்ன பண்ண, பாப்பா மேலே அவள் ரொம்பவே பாசமாகவே இருப்பா. எப்பயுமே என்னோட தங்கச்சி, என் தம்பி தங்கச்சி எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாவ. அவள் மட்டும் எடுத்து நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சிக்கு ஊட்டி விட்டா. எல்லாரும் இந்த மாதிரி இருக்கோம். நாங்கள் வந்து இத்தனை பேர் இருந்தோம், எங்களுக்கு யாருக்குமே பாப்பா கொடுக்கவே இல்லை கேக் எடுத்துகிட்டு வந்து. அவன் தாத்தாவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறா, ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தா. அப்புறம் அம்மாவுக்கு ஊட்டி விட்றி அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கும் ஊட்டவே இல்லை. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஊட்டின்னு கேட்டது ஊட்டவே இல்லை. அப்புறம் அவங்க ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் அவளும் கொஞ்சம் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தா. லாஸ்ட்டாக வந்து வைஷாலி வந்து ஒரு 2 டேஸாகவே சொல்லிட்டு இருந்தா, நான் பாப்பாவுக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா, அவளுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணுமா, நான் பாப்பா பார்த்துட்டு நான் கிஃப்ட் கொடுக்கணுமா அப்படியே சொல்லிட்டே இருந்தா கண்டினியூஸா. சரி ஓகே அதனால போய் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம், சரி சிம்பிளாக ஒன்று சின்னதாக வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்த எடுத்துகிட்டே வரும்போதே பாப்பா கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறமா பாப்பா கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவளுக்கே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த டாலை எல்லாமே செட் பண்ணி இந்த பால் போட்டு விளையாடுற மாதிரி தான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் டின்னர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்களும் நைட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.